ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சி ஃபீவர்ன்ற போயம் தான் பார்க்க போகிறோம். இது 7th டெக்ஸ்ட் புக்கில் 3rd டேர்மில் ஃபர்ஸ்ட் யூனிட் போயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ்லேயும் இருக்குது. இந்த சி ஃபீவர் போயம் எழுதுனது ஜான் மேசிஃபீல்ட் அவர்கள். அவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1878லேருந்து 1967 வரைக்கும். இந்த ஜான் மேசிஃபீல்ட் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு கவிஞர் அண்ட் எழுத்தாளர். 1930களில் ஜான் மேசிஃபீல்ட் அவர்கள் இங்கிலாந்துக்கு அரசவை கவிஞராக நியமிக்கப்பட்டார். இங்கே இந்த சி ஃபீவர் அப்படின்றதுல ஃபீவர்ன்றதுக்கு காய்ச்சல்ன்ற டைரக்ட் மீனிங் கிடையாது. இப்போ கிரிக்கெட் வேர்ல்டு கப்லாம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் கிரிக்கெட் ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் சி ஃபீவர் அப்படின்னா கடல் மீது கொண்ட ஒரு தீராத விருப்பம், அதாவது கடல் மீது கொண்ட ஒரு பெரிய ஆசை, அதுதான் இந்த சி ஃபீவர்னு சொல்கிறாங்க. வாங்க போயம்க்கு போகலாம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், டு த லோன்லி சி அண்ட் த ஸ்கை. இதில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து போயட்டை தான் ரெஃபர் பண்ணுது. போயட் என்ன சொல்கிறாருன்னா, நான் திரும்பவும் கடலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அவர் ஏற்கனவே கடலுக்கு போயிருக்காரு. இப்போ திரும்பவும் நான் கடலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அப்படி கடலுக்கு போய் அமைதியாக தனியாக இருக்கிற அந்த கடலையும் வானத்தையும் பார்க்கணும். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப். அடுத்த போயட் கேட்குறதுலாம் என்னன்னா, ஒரு உயரமான கப்பல். எதுக்கு கப்பல் கேட்குறாரு? அந்த கடலில் பயணிக்கிறதுக்காக கேட்குறாரு. அதுக்கு எப்படிப்பட்ட கப்பல் வேணும்? ஒரு உயரமான கப்பல். அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டியர் ஹர் பை. இதில் ஹர்ன்றது அந்த ஷிப்பை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த கப்பலை வழி நடத்துறதுக்காக ஒரு நட்சத்திரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நார்த் சைட் ஸ்டார். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி நட்சத்திரத்தை கொண்டு தான் திசையை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ வடக்கு திசையில் தோன்ற இந்த நட்சத்திரத்தை வச்சு இதுதான் வடக்கு சைடு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு தான் மற்ற டைரக்ஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கப்பலை வழி நடத்துறதுக்காக ஒரு நட்சத்திரம் வேணுன்றாரு. அடுத்த லைன் பாருங்க. அண்ட் த வீல்ஸ் கிக் அண்ட் த விண்ட்ஸ் சாங் அண்ட் த ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். வீல்ஸ் கிக் அப்படின்னா இப்போ நம்ம கார்லலாம் ஸ்டியரிங் இருக்குல்ல, அந்த மாதிரி கப்பல்லையும் ஸ்டியரிங் இருக்கும். வேகமாக காத்தடிக்கும் போது அலை வேகமாக வரும்போது அந்த ஸ்டியரிங் வந்து தானாக மூவ் ஆகும். அதை தான் வீல்ஸ் கிக்குன்னு சொல்கிறாங்க. விண்ட் சாங் அப்படின்னா கடலில் வந்து காற்று வேகமாக அடிக்கும்போது நமக்கு அந்த காற்றுலேருந்து சத்தம் வரும்ல, அதுதான் காற்றின் கீதம், விண்ட் சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இமேஜில் பாருங்கள், அந்த ஒரு பாய் மரம் வெள்ளை கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ காற்றுல கப்பல் வந்து வேகமாக கடலில் போகும்போது அது அப்படியே ஷேக் ஆகும். அதுதான் ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங் சொல்கிறாங்க. அண்ட் எ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ் அண்ட் எ கிரே டான் பிரேக்கிங். அதாவது அந்த கடல் மேலே கிரே கலரில் அப்படியே மூடு பனி மாதிரி இருக்குது. பொழுது விடியும் போது அந்த கிரே கலர் வந்து அப்படியே பிரேக் ஆகுது, அதாவது அது காணாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. I must go down to the seas again for the call of the running tide. இந்த இடத்துல மறுபடியும் போயட் வந்து அவருக்கு கடலுக்கு போகணுன்ற அந்த ஆர்வத்தை சொல்கிறாரு. ஸோ நான் மறுபடியும் கடலுக்கு போகணும், அந்த கடலில் வீசுகிற அந்த கடல் அலை வந்து என்னை கூப்பிடுது. இட்ஸ் எ வைல்ட் கால் அண்ட் எ கிளியர் கால் தட் மே நாட் பி டினைன்ட். அப்படி நம்ம போயட்க்கு விடுக்கப்படுற அந்த அழைப்பு வந்து இயற்கையோட அழைப்பாக இருக்குது. கடலுக்கு வா வான்னு சொல்கிற அந்த அழைப்பை, இயற்கையோட அழைப்பை அவரால் தவிர்க்கவே முடியாது. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ விண்டி டே வித் த ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். அப்படியே போயட் போகக்கூடிய அந்த நாளானது நல்ல காத்தடிக்கிற ஒரு நாளாக இருக்கணும். மேகங்கள்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்கணும், அதாவது வேக வேகமாக நகர்ந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாளில் கடலுக்கு போகணும் அப்படின்னு போயட் ஆசைப்படுறாரு. அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த பிளவுன் ஸ்பியூம் அண்ட் த சீகல்ஸ் கிரையிங். ஸோ அப்படி கடலில் போகும்போது அந்த கடல் தண்ணி வந்து அப்படியே மேலே தெறிக்கணும். அந்த கடலில் ஏற்படக்கூடிய நுரை வந்து அப்படியே நம்ம மேலே வீசணும். சீகல்ன்றது ஒரு பறவை, அந்த பறவை கத்துறது கேட்கணும். இதெல்லாம் வேணும்னு போயட் ரொம்பவே ஆசைப்படுறாரு. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். நான் மறுபடியும் கடலுக்கு போகணும், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த நாடோடி வாழ்க்கை வேணும். அதாவது கடலில் வந்து அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்கணும், கடல் பயணம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றாரு போயட். டு த கல்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே
வேர் த விண்ட்ஸ் லைக் எ வெட்டட் நைஃப். எப்படி அந்த சீகல் பறவை வந்து அது பாட்டுக்கு சுத்தி திரிஞ்சு பறந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி. எப்படி கடல்ல திமிங்கலம் வந்து அது பாட்டுக்கு அது போற போக்குல போயிட்டு இருக்கு அந்த மாதிரி போகணும்னு போயட் ஆசைப்படுறாரு. ஸோ அந்த சீகல் மாதிரியும் திமிங்கலம் மாதிரியும் போகும்போது காத்து வந்து கூர்மையான கத்தி மாதிரி இருக்கும். அதாவது காத்து கிழிச்சிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அடுத்த லைன் பாருங்க. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெரி யான் ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். இன்னும் போயிட்டு என்ன கேக்குறாருன்னா அவர் கூட கதைகள் பேசிக்கிட்டு வர்றதுக்கு அவரை மாதிரியே ஒரு சக பயணி வேணும். அதாவது சிரிச்சு பேசிட்டு ஜாலியா போறதுக்கு கூட இன்னொருத்தர் வேணும் அப்படின்றாரு. அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக் இஸ் ஓவர். அந்த கப்பல்ல பயணிக்கிற அந்த பயணம் முடிஞ்ச பிறகு ஒரு அமைதியான உறக்கமும் நல்ல கனவும் தான் வேணும் அப்படின்றாரு போயட். இதோட இந்த போயம் முடியுது. ஸோ அந்த போயம் ஃபுல்லாகவே போயட் வந்து திரும்பவும் கடலுக்கு போகணும், ஒரு கடல் பயணம் மேற்கொள்ளணும், அந்த பயணம் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. இதில் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாருங்க. ஒரு சூஸ் கொடுத்துருக்காங்க. த டைட்டில் ஆஃப் த போயம் சீ ஃபீவர் மீன்ஸ். த சீ ஃபீவர் அப்படின்ற டைட்டில் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃப்ளூ ஃபீவர், த போய்ட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி, த போய்ட்ஸ் ஃபியர் ஆஃப் த சி. இது 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சீ ஃபீவர்னா ஃப்ளூ ஃபீவரா, இல்லை கடலுக்கு போகணுன்ற அந்த போயட்டோட ஆசையா, இல்லை கடலை பார்த்து அந்த போயட் கொடுக்குற பயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? சீ ஃபீவர்ன்றது எதை குறிக்குது? திரும்பவும் கடலுக்கு போகணுன்ற போயட்டுடைய அந்த ஒரு பெரிய விருப்பத்தை தானே குறிக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, த போய்ட்ஸ் டீப் விஷ் டு பி அட் சி. செகண்ட் ஒன் பாருங்க. த போய்ட் ஆஸ்க்ஸ் ஃபார், அதாவது போய்ட் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்றாங்க. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எ ஃபிஷிங் நெட், எ பிக் போட், எ டால் ஷிப். அதாவது அவர் மீன் பிடிக்கிற வலை கேட்குறாரா, இல்லை ஒரு பெரிய படகு கேட்குறாரா, இல்லை உயரமான கப்பல் கேட்குறாரான்னு கேட்குறாங்க. இந்த போயமில் போய்ட் என்ன கேட்டிருப்பாரு? உயரமான கப்பல் தானே கேட்டிருப்பாரு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எ டால் ஷிப். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ லைஃப் அட் சி லைக். கடல்ல எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய போயட் வந்து வாழணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது யார மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, த கல்ஸ் அண்ட் வேல்ஸ், த பென்குயின்ஸ் அண்ட் ஷார்க்ஸ், த பெலிகன்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ். நம்ம போயம்ல என்ன கொடுத்துருப்பாங்க? போயட் வந்து சீகல் மாதிரியும் வேல் மாதிரியும் கடல்ல வந்து என்ன சொல்றது, ஒரு எல்லையே இல்லாம அவர் பாட்டுக்கு அவர் போன போக்குல போகணும்னு ஆசைப்படுவார் இல்லையா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, த கல்ஸ் அண்ட் வேல்ஸ். அடுத்ததா புக் பேக்ல இருக்கிற அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், fill in the blanks with correct rhyming words from the poem. அதாவது ஒரு வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கேற்ற ரைமிங் வேர்ட் போயம்லேருந்து பிக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸ்கை கொடுத்துருக்காங்க. ஸ்கைக்கு என்ன ரைமிங் வேர்ட் போயமில் இருக்குது? பை. அதாவது போயமில் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை, அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ டால் ஷிப் அண்ட் எ ஸ்டார் டு ஸ்டியர் ஹை பை. ஸோ ஸ்கை பைன்னு சொல்லிட்டு ரைமிங் வேர்ட்ஸ் வந்திருக்கு. அடுத்து பாருங்க. நைஃப்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. நைஃப்க்கு என்ன ரைமிங் வேர்ட் இருக்கு நம்ம போயமில்? 9th and 10th லைன்ஸ் பாருங்க. I must go down to the seas again, to the vagrant gypsy life, to the gulls way and the whales way, where the wind is like a whetted knife. ஸோ இதில் லைஃப் நைஃப்னு சொல்லிட்டு ரைமிங் வேர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து லைஃப். அடுத்து பாருங்க. ரோவர்ன்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெரியான் ஃப்ரம் எ லாஃபிங் ஃபெலோ ரோவர், அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் எ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக் இஸ் ஓவர். ஸோ இதில் ரோவர், ஓவர்னு சொல்லிட்டு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஓவர். அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க. கோட் த லைன் தட் ஹாஸ் பீன் ரிப்பீட்டட் இன் த போயம். அதாவது இந்த போயமில் எந்த லைன் வந்து ரிப்பீட்டேட்டிவாக வந்துட்டே இருக்கு, அதாவது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த லைன் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு? ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், நான் திரும்பவும் கடலுக்கு போகணும் அப்படின்ற அந்த லைன் தான் இந்த போயம்ல ரெப்பிட்டேட்டிவா வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. ரைட் த பொயட்டிக் டிவைஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் த லைன் பிலோ. ஒரு லைன் கொடுத்துட்டு அந்த லைன்ல என்ன பொயட்டிக் டிவைஸ் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. லைன் பாருங்க. அண்ட் ஏ கிரே மிஸ்ட் ஆன் த சீஸ் ஃபேஸ். அதாவது கடலோட முகத்துல கிரே கலர்ல மூடு பனி மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
கடலுக்கு முகம்னு ஒண்ணு கிடையாது. பட் கடலுக்கு முகம் இருக்கிறதா உருவகப்படுத்தி சொல்லியிருக்கிறதுனால இது பர்சனிஃபிகேஷன். 4th ஒன் பாருங்க. வாட் poetic device is used for the comparison in the below line? அதான் அந்த போயம்லேருந்து ஒரு லைன் கொடுத்துட்டு கம்பேர் பண்ணுறதுக்காக என்ன poetic டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேர் த wind is like a wetted life. இது நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பாருங்கள் லைக்ன்ற கீவேர்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து சிமிலி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சிமிலி. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதாவது இந்த poetic டிவைசஸ்க்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க.